உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாபநாசத்துல ஆத்ம சாந்தி அப்படிங்கறத அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அங்க நடக்கக்கூடியதுல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். கர்ம வினைகள் அவங்க அதை விட்டு மீண்டும் வரணுங்கிறதுக்காக அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ண சொல்லுவோம். இந்த ஆத்மாக்கள் ஒரு 5 ஹோமம் பண்ணுவாங்க. 5 ஹோமம் பண்ணி அதை எங்களுக்கு இறந்த 1-2 ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் அது கூட பேசும்போது எங்களுக்கு பாதிக்கும். சில பேர் அவங்க இதை சொன்ன உடனே நம்ம வழியில் சொல்லிட்டோன்னே அதை கப்போம் இதை கப்போம் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருப்பாங்க. நாங்கள் எங்களை மீறின ஒரு கோபம் சத்தம் போட்டோம். அதே மாதிரி ரொம்ப துன்பப்படுறவங்க பூராமே அந்த துன்பப்பட காரணம் என்னென்னா, அந்த பித்திருக்களை பெரியவர்களை மதிக்காமல், இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டுக்கு வந்த மருமனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த முன்னோர்களை அவமதித்து துன்பப்படுத்தின விளைவு அவங்க இறந்துருப்பாங்க. இயற்கை மரணம் இல்லை, நெஞ்சு வெதும்பி இறந்துருப்பாங்க. மன குமுறல்கள் அந்த சந்ததியை புறம் பாதிக்கும். இவங்க இதை ஆவானம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 21 தலைமுறைகள் எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேர்களும் வந்துடும். இயற்கையாக இறந்த ஆத்மாக்கள்லாம் வராது. அகால மரணம் அடைஞ்சது, பாதிப்படைந்து இறஞ்சது, இது பூரா ஒவ்வொன்றா அந்த சோழி பிரசன்னத்தில் அவர் போட்டு அதை பூரா இறக்கி அந்த வெள்ளி பதுமையில் ஆவானம் பண்ணி தருவாங்க. என்னென்ன இறப்புகள் வந்துச்சு அவ்வளோ வீட்டில் பாம்படிச்சு கொண்டாலும் அதுவும் வந்துடும். மாடு நின்று அகாலமாக மரணம் அடைஞ்சாலும் ஆக்சிடென்டாகி இறந்தாலும் வந்துடும். இவங்க வீட்டில் பறவைகளை எதுவும் கொண்டு இருந்தாலும் அது வந்துடும். இப்படி வரக்கூடிய ஆத்மாக்களை அப்புறம் இந்த கால்நடைகள் மனிதனை தவிர மற்ற ஆத்மாக்களை அப்புறம் ஒவ்வொரு ரூபா காயின்ஸில் ஆவணம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஆற்றுல விட்டுருவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள், நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஐயாக்கு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இந்த வயசுல எல்லாருமே ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாங்க, தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க, தன்னோட மனைவி குடும்பம் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட இந்த வயதுலயுமே எல்லாருக்குமே தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இதுல ஆத்ம திருப்தி கிடைச்சிரும்? அதாவது பல மக்கள் நன்மை செய்யக்கூடியது ஆன்மீக வழிபாட்டுக்கு திரும்பணும். பூர்வீகமான ஒரு வழிபாடுகள் ஆடம்பரங்களால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை மீண்டும் புறணமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதில் சம்பாத்தியங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சம்பாத்தியம் இருக்குது, புண்ணியங்கிற சம்பாத்தியம். பல பேர்களை நிலைநிறுத்தினது, அந்த பல ஆத்மாக்களை சாந்தி பண்ணுறது, அதனுடைய ஜனனம் எடுக்க வைக்கிறது, அது இறை வழிபாடுனுடைய சித்தம். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த வழிமுறைகளை காமிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இறைவன் நமக்கு ஒரு அபூர்வமான ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நபர் அவங்க வீட்டில் இருந்து நம்மகிட்ட பிரச்சனை பார்க்குறாங்க. நான் அவங்க வீட்டில் நான் இருக்க இடத்துல இருந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களை சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். இதே சமயத்தில் இந்த ஆதன் ஆன்மீகத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒன்று, மருத்துவ விஷயமாக என்கிட்ட வந்திருக்கிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த பையன் பேச்சு இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான ஒரு காலகட்டம். அப்போ அவங்க மேலை நாட்டை சார்ந்தவங்க. அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுது. ஒருத்தரை துப்பாக்கியால் சுடுதான். அவன் சுட்டவொன்னே அந்த இடத்துல சுருண்டு ரத்த காயத்தில் கீழே விழுதான். அதை பார்த்து அந்த பையனுடைய பேச்சு அப்படி பயத்தில் உள்வாங்கிடுச்சு. இது அங்கே உள்ள இதில் பவர் ஷாக்கு என்னமெல்லாமோ கொடுத்துருக்குறாங்க. இதை யாரோ ஒருவர் சொல்லி
அப்போ அந்த பொன்மார் கோவிலில் உள்ள சில விஷயங்களை சொல்லி அந்த நிகழ்வுகள் அந்த ஆள் பார்த்த உடனே என்கிட்ட கூப்பிட்டு வர்றார். இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம். அப்போ அந்த பையனுக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியலைங்கிறத மறைச்சிருந்தார். அப்போ நான் பிரசன்னத்து மூலமாக பார்க்கும்போது இந்த சம்பவத்தை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஆள் படுகொலை செய்யும் பொழுது அதை பார்த்த இவன் மயங்கி விழுந்து இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆச்சரியப்பட்ட உடனே நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, எங்கள் ஊரில் உங்களுக்கு யார் இருக்காங்களா அப்படின்னு சம்பவத்தை கேட்குறாங்க. நான் இந்த நிகழ்வுகள் அங்கேயே பதிவாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், உங்கள் ஊர் அட்ரஸை சொல்லுங்கள், அந்த காவல்துறையில் சொல்லி அந்த இடத்துல உள்ள கேமராவிலேருந்து பதிவு எடுத்துக்கிறேன். உன் வீட்டுக்கு முன்னாடி இந்த கேமராவும் இருக்குங்கிற எல்லா விவரமும் சொன்ன உடனே இவன் கூட்டு வந்த ஆள் அங்கே கேட்குறாங்க, உண்மைதான்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறான். இதில் சொன்னதில் அந்த பையன் குணமடைஞ்சிருந்தான். அது மருத்துவம் பார்த்து அந்த பையன் குணமடைஞ்சிதான். அந்த குணமடைஞ்சன்னு சொன்ன சந்தோஷம் எனக்கு ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து டைரெக்டாக பணம் வாங்கின பெருமை. ஐ மீன் அவன் அந்த பையன் சந்தோஷப்பட்டிருந்தோம்ல, பேசி அவன் அப்பா சந்தோஷப்படுறாங்கல்ல, அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு சம்பாத்தியம். அதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதுபோக பல குடும்பங்கள் பெண்கள் கரையேறாமல் இருக்கும். இந்த கோயிலுக்கு போனால் இவர் சொன்னார், இந்த கோயில் போய் சாமி கும்பிட்டேன், இந்த கடமையை செஞ்சேன், இதனால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். அது மாதிரி பல பேருக்கு நன்மை செய்யும்போது எனக்கு இறைவன் அந்த நன்மையை செய்வான். நான் இன்னைக்கு பட்ட சங்கடங்கள் பல கணக்கில் அடங்காது. ஒவ்வொரு நிகழ்வுகளில் இருந்தும் என்னை காப்பாற்றுறது இந்த குற்றாலம் தான். நேரடியாக ஒரு கோவில் சொத்தை மீட்டு எடுத்தேன், அனாவசியமாக ஆக்கிரம் பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து என்னை தாக்கிட்டான். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே பலன் அடைஞ்சு அந்த கடையிலேயே அவன் இல்லாமல் இன்றைக்கி ஊர்லேயே இல்லை. இன்றைக்கி அந்த கடையில் யாரெல்லாமோ போய் அதில் கடை வச்சுருக்கான், யாருமே உருப்படியாக இருந்தது. இது நான் நேரடியாக நடந்த நிகழ்வு. இன்னைய வரைக்கும் அந்த கடையை யாருமே நடத்த முடியலை. அந்த அளவுக்கு ஒரு இறைவனுடைய சக்தி நமக்கு கிடச்சிருக்கு. அந்த அருளாசி இருக்குது. அந்த அருளாசிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி சம்பவங்களை நான் சொல்கிறேன். பிறந்தோம் இறந்தான், வாழ்ந்தான் இறந்தாமன் இருக்க விட என்னுடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த நாட்டு மக்கள் என்ன பேசணும், அதுதான் சம்பாத்தியம். நான் இப்படி ஒரு ஆள் இருந்தார், அவரால் நான் குலதெய்வத்தை பானேன், இன்றைக்கி என் குடும்பம் நல்லா இருக்குது. அன்றைக்கி அதெல்லாம் என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு பணங்கிற ஒரு இதில் அருளாசினுடைய ஸ்டோரேஜ் எனக்கு என் சந்ததிகள் கிடைக்கும். கண்டிப்பாக இறைவனுடைய அருளாசி கிடைக்கும். பல மக்களை நல்வழிப்படுத்தியது, இந்த கலாச்சாரங்களை காப்பாற்றியது. மக்கள் நாகரிகங்கிற வலையில் விழுந்து அந்த கடலில் விழுந்தவங்கள கரையேற்றின ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். அதில் ஆனந்தம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு. கண்டிப்பா ஐயா, நம்மளுடைய சேனலுக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா வந்திருக்காங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஆத்ம சாந்தியை பத்தி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து நம்மளோட நேயர்கள் புதுசா வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக மறுபடியுமே அதை பத்தி ஒரு சில விஷயங்களை பேசலாம். இப்ப வந்து பாபநாசத்துல ஆத்ம சாந்தி அப்படிங்கறத வந்து அங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அங்க நடக்கக்கூடியதுல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பார்ப்போம்? அதாவது என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வாரவங்கள்ட்ட முதல்ல இவங்க குலதெய்வம் எதுன்னு கேட்குறதுக்கு அவங்க தாத்தா பேர், அவங்க அப்பா பேர், அவங்க பூட்டன், இப்படி ஒரு 4-5 தலைமுறை கேட்போம். கேட்டு அதை சில முத்திரைகள் மூலமாக அவங்கள கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு பார்க்கும்போது அந்த கர்ம வினைகள் என்னையும் கொஞ்சம் பாதிக்கும். அது என்னைய அளவில் நான் சங்கடப்பட்டுட்டு தான் இருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் அருளாசியால் அதிலிருந்து நாங்கள் தப்பிச்சிருவோம். அந்த கர்ம வினைகள் அவங்க அதை விட்டு மீண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ண சொல்லுவோம். இந்த ஆத்மாக்கள் ஒரு 5 ஹோமம் பண்ணுவாங்க. 5 ஹோமம் பண்ணி அதன் பிறகு, அதாவது ஒரு 5 விதமான தேவதைகள், பாபநாசம், லோகநாயகி, சரவமுத்திரை, விஷ்ணு, இப்படி ஒரு 5 சிவன், மிருத்தியும் ஜபம்லாம் பண்ணி அந்த கும்பத்தில் அந்த தெய்வங்களை ஆவானம் பண்ணுவாங்க. ஆவானம் பண்ணி வச்சுட்டு கடைசியாக அவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த பித்திருக்களை கூப்பிடுவாங்க. பித்திருக்களை கூப்பிட்டு ஆவானம் பண்ணி முத்திரைகள் மூலமாக கூப்பிட்டு
இந்த ஆத்மாக்களை அதில் கொண்டாந்து என்னை விட அந்த இடத்துல வந்து ஆவானம், அந்த ஆத்மாக்கள் ரொம்ப சுழிவாக ஆவானம் ஆகிடும். எங்களுக்கு இறந்த 1-2 ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் அது கூட பேசும்போது எங்களுக்கு பாதிக்கும். சில பேர் அவங்க இதை சொன்ன உடனே நம்ம வழியில் சொல்லிட்டோன்னே அதை கேட்போம் இதை கேட்போம் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருப்பாங்க. நாங்கள் எங்களை மீறின ஒரு கோபம் வந்து சத்தம் போட்டுருவோம். ஏன்னா நாங்கள் பாதிப்பு அடைய அவங்க விவரம் கேட்டுட்ருப்பான். எங்களுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்டில் தான் அதை பேச முடியும். ரொம்ப நேரம் பேச முடியாது. அந்த காலகட்டத்தில் அவங்கள சுருக்கமான கேள்வியை கேளுங்கன்னா சில ஆட்கள், குறிப்பாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, நான், எனது, நாங்கள் அப்படிம்பாங்க. இது அனமா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சேவிச்சிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், பெருமாள் தான் எனக்கு எல்லாம்பாங்க. அப்படிப்பட்டவங்க இங்கே வரவே வேண்டாம். அவங்க குலதெய்வத்தை அவங்களே போய் பெருமாளையே கும்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கலாம். நீ துன்பப்பட போய் தானே என்கிட்ட வர்ற. அப்போ நாங்கள் சொன்னதை நீ கேட்டோம், கேட்டால் தான் உனக்கு பலன். பெருமாள் வந்து உன்னை குணப்படுத்த மாட்டார். அது எங்கே வேணாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு வீட்டில் ஆத்மாக்கள் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் இருக்கோ அந்த வீட்டில் இறைவன் வாழ விரும்ப மாட்டான். இறைவன் அருளாசி அந்த வீட்டில் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப துன்பப்படுறவங்க பூராமே அந்த துன்பப்பட காரணம் என்னென்னா, அந்த பித்திருக்களை பெரியவர்களை மதிக்காமல், இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டுக்கு வந்த மருமகனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த முன்னோர்களை அவமதித்து துன்பப்படுத்தின விளைவு அவங்க இறந்துருப்பாங்க. இயற்கை மரணம் இல்லை, நெஞ்சு வெதும்பி இறந்துருப்பாங்க. அதான் நெஞ்சறிய வைக்காதடா வயிறறிய வைக்காத நீ அனுபவிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். அந்த மனக்குமுறல்கள் அந்த சந்ததியை பூரா பாதிக்கும். அந்தந்த துன்பங்களுக்கு ஏற்க அந்த ஆத்மாக்கள் அந்த வீட்டில் ஆவணம் பண்ணுவாங்க. அந்த துன்பங்களை அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு அந்த குலதெய்வம் தெரியணும் போது எங்கிட்ட வருவாங்க. நாங்கள் இந்த மாதிரி பித்திரு சாபங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். இதை பாபநாசத்தில் வந்து நீங்கள் ஆவானம் பண்ணி அதை கொண்டு போய் திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு சமர்ப்பணம் பண்ணணும். அதை ஆவானம் பண்ணது இந்த 5 தேவதைகளை உள்ள ஆவானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பித்திருக்களை ஆவானம். இந்த பித்திருக்கள் ஆவானம் பண்ண செலக்டிவாக ஒரு சில ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அதில் யாராவது ஒரு ஆட்களை தான் அனுப்புவோம். அவங்கள அனுப்பி தான் செய்ய சொல்கிறது. அவங்களும் அதை செய்வாங்க. இவங்க இதை ஆவானம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 21 தலைமுறைகள், ஒரு தலைமுறைக்கு 100 வருஷம் நினைக்கிறேன், 21,000 வருஷம் உள்ள தலைமுறைகளில் எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேர்களும் வந்துடும். இயற்கையாக இறந்த ஆத்மாக்கள்லாம் வராது. அகால மரணம் அடைஞ்சது, பாதிப்படைந்து இறஞ்சது, இது பூரா ஒவ்வொன்றா அந்த சோழி பிரசன்னத்தில் அவர் போட்டு அதை பூரா இறக்கி அந்த வெள்ளி பதுமையில் ஆவானம் பண்ணி தருவாங்க. அந்த ஒவ்வொரு ஹோமமும் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வத்தலை, மிளகா வத்தலை போட்டு அடுப்பில் போட்டாச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஆள் இருக்க முடியாது. இங்கே 1 கிலோ வத்தல் போட்டு எரிப்பாங்க, எந்த கமரனும் இருக்காது. அவ்வளவு ஏற வச்சு அந்த அம்பாளையும் சரப மூர்த்தியையும் ஆவானம் பண்ணி வச்சுட்டு தான் இதை பூரா பிரேதாத்மாக்களை பூரா ஆவானம் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஒவ்வொரு ஹோமமும் பண்ணும்போது இவங்க உடம்புல இருக்க மனபாரங்கள் குறைஞ்சி உடம்பு காற்றாக ஒரு இலகுவான தன்மைக்கு வந்துடும். அவங்களே வந்து பண்ணக்கூடிய ஆட்களே உணர்ந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, உடம்பு லேசாக இருக்குது, ஏதோ ஒரு மனபாரம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படிமா. அந்த நாங்கள் சொல்கிறது இன்னும் முக்கியமான 1-2 ரொம்ப மூர்க்கமாக உள்ள ஆத்மாக்கள் தான் முதல்ல வரும். அந்த பாவநாசத்தில் அவங்க சோழி பிரசன்னம் பார்த்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இறக்கி கையில் விட்டாங்க. அங்கே 20, 21, 18, 15 இப்படி எண்ணிக்கை அடங்க அந்த 21 தலைமுறையில் எத்தனை இருக்கோ அத்தனையும் வந்துடும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பூனேல இருந்து ஒரு ஆள் வர்றார். அவர் அங்கேருந்தே காரில் வர்றார். காரில் வரும்போது ஒரு புறா வந்து காரில் அடிபட்டுச்சு. அந்த புறா கொண்டு அங்கே வந்துடுது. ஒரு புறாங்கிற ஒரு பறவை ஒன்று வந்திருக்கு, மாடப்புறா. அவர் சொல்கிறார், நானும் பக்கத்தில் தான் நிற்கேன், ஆமாம் எங்கள் வண்டியில் வரும்போது அடிபட்டுச்சு, இது சமீபத்தில் தான் உங்கள் குடும்பத்தாரால் கொல்லப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். 3 நாளைக்குள்ளே
அது கூட அவங்க வீட்டில் எத்தனை பாம்பு அடித்தாங்க, எத்தனை பசு இறந்துருக்கு, எத்தனை வயோதிகள் குழந்தைகள் வயிற்றில் கருவோடு இருக்கும்போது என்னென்ன இறப்புகள் வந்துச்சோ அவ்வளோ வந்துடும். அவள் வீட்டில் பாம்பு அடித்து கொண்டாலும் அதுவும் வந்துடும். மாடு நின்று அகாலமாக மரணம் அடைஞ்சாலும் வந்துடும். ஆக்சிடெண்ட்டாகி இறந்தாலும் வந்துடும். இவங்க வீட்டில் பறவைகளை எதுவும் கொண்டு இருந்தாலும் அது வந்துடும். இப்படி வரக்கூடிய ஆத்மாக்களை பூரா இந்த கால்நடைகள் மனிதனை தவிர மற்ற ஆத்மாக்களை பூரா ஒவ்வொரு ரூபா காயின்ஸில் ஆவணம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஆற்றுல விட்டுருவாங்க. மனித ஆத்மாக்களை பூராமே கொண்டு போய் பரசுராமர் கோயிலில் மறுநாள் காலம்பரை இங்கே இன்றைக்கி செஞ்சாங்கன்னா இன்றைக்கி பரசுராமர் கோயிலில் போய் தங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் அங்கே 6 to 9 சமர்ப்பணம் நடக்கும். அதில் இவங்ககிட்ட இருந்து அந்த பதுமைகளை பூரா வாங்கி அதுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆத்மாவுக்கு 50 ரூபா ரசீது போடுவாங்க. 10னா 500, 1500 ரூபா அந்த தர்ப்பணத்துக்கு. அதுபோல் அன்னதானத்தை இன்னும் கொஞ்சம் காசு கேட்பாங்க. இதை ரசீதை போட்டு கொடுப்பாங்க. அந்த ரசீதை கட்டிட்டு அதை அங்கே கொடுத்துட்டு தர்ப்பணம் முடித்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் அந்த சமர்ப்பணம்னு பாதத்தில் கொண்டு வைக்கும்போது இந்த புகை வடிவில் பத்தியிலேருந்து புகை போதில்ல, அதே மாதிரி அந்த புகை வடிவில் அந்த ஆத்மாக்கள் அந்த பாதத்தில் சரண்டர் ஆகிறத நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்னா மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல், எந்த விதமான ஆசை பாசங்களும் இல்லாமல் அந்த இறைவனை மட்டும் அந்த திருப்பாதத்தை மட்டும் மனசில் எண்ணி அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஆத்மாக்கள் அங்கே பாதத்தில் சரணடைகிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் மனசில் வேறு ஏதாவது இவர் சொன்னார் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நினச்சிட்டா போயிடும். அங்கே மமதை உற்பத்தி ஆகிடும். இறைவன் மேல் அன்பு கூர்ந்து அந்த பாதத்தில் பார்த்தேன்னா அமானுஷ்ய விஷயங்கள் பல பேரை பார்த்துருக்காங்க. சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்து பார்த்துட்டு அது அந்த பத்தி புகை வடிவில் அப்படி போய் சேருது அப்படிங்கிற பார்த்து வந்து அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அது மாதிரி உடம்பு கனத்தமாக இருந்த உடம்பு பூரா லேசாகிடுச்சு, நல்லாயிருக்கு, வீட்டில் நல்ல செய்திகள் பலதையும் சொல்லுதுன்னு அதில் நமக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டலை, இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இது ஏன்னு இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பாபநாசம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்துலையுமே இருக்கு. அதனால நிறைய பேர் குழப்பமாகறாங்க, இந்த பாபநாசமா அந்த பாபநாசமான்றது. எந்த பாபநாசத்துக்கு? பாபநாசம்ங்கிறது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய பாபநாசம். சொரிமுத்தங்கோயிலுங்கிறது விருதுநகர் பக்கத்துலேயும் ஒரு சொரிமுத்தங்கோயில் இருக்குது. அம்பாசமுத்திரம் தாலுகாவில் பாபநாசம் வட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கிறது தான் சொரிமுத்தங்கோயில். காரையாருங்கிற இடத்துல இருக்குது. இதுதான் சொரிமுத்தங்கோயில். அங்கே தான் அந்த குலதெய்வங்கள் இருக்குது. இங்கேருந்து புலம்பெயர்ந்தது தான் ராக்காட்சி அம்மன், நீர்காத்தையனார், இப்படி பல இடங்களில் இந்த அம்மனோட பெயர்கள் மாறி மாறி விளங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். யார் யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வத்தை பற்றி சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேர்காணல் நம்மளோட நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் ஐயா. ரொம்பவே நன்றி. வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.